ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றைக்காவது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது சில பேர் பொக்கேட்டை அன்பளிப்பாக வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக கொடுப்பாங்க, பார்த்துருப்போம். அந்த பூங்கொத்து தாங்க இன்ஃப்ளோரசன்ஸ். எல்லா தாவரங்கள்லுமே பூங்கொத்து வளராது. பெரும்பாலான தாவரங்களில் பார்த்திங்கன்னா தனி மலர் தான் காணப்படும். அதை சாலிட்டரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா பூங்கொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளோரசன்ஸாக தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எதுக்காக இந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் சில தாவரங்களில் காணப்படுதுன்னா, பாலினேஷன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு ரொம்ப வசதியாக அந்த தாவரத்தில் இந்த மாதிரி பூங்கொத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் வளர்ந்து இருக்குது? ரெசிமோஸ், ஜைமோஸ், ஸ்பெஷல் டைப், இந்த மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃப்ளோரசன்ஸை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பொசிஷன், எந்த இடத்துல வளர்ந்துருக்கு. டெர்மினல்னால் என்ன? ஒரு ஸ்டெம் இருக்குது, அதனுடைய டிப்பில் வளர்றது தான் டெர்மினல். ஆக்சிலரி, ஒரு ஸ்டெம்முக்கும் அதுக்கு சைடில் போகிற ஒரு பிரான்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதி ஆக்சிலரி. மூணாவது, நேரடியாக பிரான்ச்சு இந்த ஸ்டெம்மு மேலேயே வளர்றது காலிஃப்ளோரஸ். இப்போ எடுத்துக்காட்டால் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அரளி செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் காணப்படுது. ஆக்சிலரி ஹைபிஸ்கஸ், எல்லாருக்கும் தெரியும், செம்பருத்தி. காலிஃப்ளோரஸ் பார்த்திங்கன்னா தியோப்ரோமா கொக்கோ, நிறைய பேருக்கு தெரியும், கொக்கோ ஃப்ரூட். அதுலேயே பார்த்திங்கன்னா கோரோபிட்டா கைனன்சஸ் அப்படின்னும் இன்னொரு இன்ஃப்ளோரசன்ஸ் டைப்பு காலிஃப்ளோரஸ் டைப்பில் வளருது. இதே மாதிரி பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் இன்னொரு டைப் எடுத்துக்கிறாங்க. இதில் எப்படி கிளைகள் உருவாக்கப்படுகிறது, அந்த பேட்டர்னை வச்சு சில டைப்ஸை சொல்கிறாங்க. இது ரெசிமோஸ், ஜைமோஸ், மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ், ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ரெசிமோஸ் அப்படின்றது இன்டிட்டர்மினேட், அதாவது அந்த பூங்கொத்து முனையில் புது புது பூக்களை உருவாக்கிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ ஒரு வரம்பற்றது. அந்த நீளம், அந்த பூங்கொத்தோடைய நீளம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜைமோஸ் டிட்டர்மினேட், ஒரு குறிப்பிட்ட நீளம் வரைக்கும் தான் வளர்ச்சி அடையும். மிக்சடுன்றது ரெசிமோஸ், ஜைமோஸ் ரெண்டுத்தையுமே மிக்ஸாக இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளோரசன்ஸ். இதை தாண்டி ஸ்பெஷலாக இந்த மேலே சொன்ன ரெசிமோஸ், ஜைமோஸில் தாண்டி வித்தியாசமான பேட்டர்னில் வளரக்கூடியதெல்லாம் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸில் கொண்டு வராங்க. நாம் இதில் ரெசிமோஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து ஜைமோஸ், மிக்சடு, அப்புறம் ஸ்பெஷலை பற்றி பார்க்கலாம். இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே ரெசிமோஸ்க்கும் ஜைமோஸுக்குமான டிஃப்ரென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெசிமோஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு அன்லிமிட்டெட் க்ரோத். இந்த நீளம் ஒரு வரையறுக்கப்பட்டதாக இல்லாமல் அது முனையில் புது புது பூக்களை உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் ஜைமோஸ் ஒரு லிமிட்டெட் க்ரோத், ஒரு சர்டைன் லென்த்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடையாது. ஃப்ளவர்ஸ்லாம் ரெசிமோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோபிட்டல் சக்சஷனில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகும். அப்படின்னா என்ன? இப்போது அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பழைய மலர்களும் மேல் நோக்கி, அதாவது அக்ரோன்னா முனை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படின்னா அக்ரோபிட்டல் சக்சஷன், கீழே இருந்து மேல் நோக்கி புது புது ஃப்ளவர்ஸ் உருவாக்கிக்கிட்டே போகிறது. இதில் பார்த்திங்கன்னா பேசி பெட்டல், ஸோ பேஸ்னால் கீழ் நோக்கி. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா பேசி பெட்டல் சக்சஷன், புது புது மலர்கள் முனையிலேருந்து கீழ் நோக்கி, அப்படியே அதுக்கு ரெசிமோஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரெசிமோஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல். இப்போ நீங்கள் ஒரு பூங்கொத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதனுடைய தலைப்பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து மையத்தை நோக்கி பூத்துக்கிட்டே போகும். அப்போது ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ கீழே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு ஃப்ளவராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே பூத்துட்ருக்கும். ஸோ அடுத்தடுத்த மலர்கள் முனையில் தான் பூக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது வெளியிலேருந்து மையத்தை நோக்கி இந்த ஃப்ளவரிங் ஓப்பன், அதாவது ப்ளூமிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மலர் பூக்கிறது, அது சென்ட்ரிபிட்டலாக இருக்கும் வெளியிலேருந்து உள்நோக்கி. இதுவே ஜைமோஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பூங்கொத்தை ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை நம்ம கட் பண்ணி பார்க்கும்பொழுது சென்ட்ரிஃபியூகல், அதாவது மையத்திலிருந்து வெளிநோக்கி இருக்கும். லாஸ்ட் பாயிண்டில் யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளவர், அதாவது ரொம்ப பழைய மலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸில் இருக்கும். அந்த இன்ஃப்ளோரசன்ஸினுடைய பேஸ் அடிப்பகுதியில் தான் காணப்படும். முனைக்கு வர வர புதிய பூக்களை தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுவே ஜைமோஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்.
அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா புதிய மலர்களும் அதனுடைய டாப்பில் பார்த்திங்கன்னா ஓல்டு பழைய அதாவது ஃபஸ்ட்டு பூத்த மலர்கள் காணப்படும். இன்ஃப்ளாரசன்ஸை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். பெடுங்கிள், பெடிசல். ஒரு பூ இருக்குன்னா அதுக்கான காம்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பெடிசல். இப்போது இந்த இடத்துல இன்ஃப்ளாரசன்ஸ்னு வரும்போது நிறைய பூக்களை கொண்ட ஒரு பூங்கொத்து இருக்கும். அப்போது சின்ன சின்ன பூக்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பெரிய தண்டு மாதிரி ஒரு பெரிய ஆக்சிஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பூங்கொத்தினுடைய தண்டை பெடுங்கிள், அந்த ஆக்சிஸை பெடுங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெடுங்கிள்ன்றது பூங்கொத்தினுடைய காம்பு, பெடிசல் அப்படின்றது அந்த பூவினுடைய காம்பு. நம்ம ரெசிமோஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இவர் ஒரு இன்டிட்டர்மினேட். இந்த இன்ஃப்ளாரசன்ஸினுடைய பெடுங்கிள் அந்த ஆக்சிஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய வளர்ச்சி அதில் நிறைய க்ரோத் பேட்டர்ன் இருக்குது. அந்த மெயின் ஆக்சிஸ் அதை பேஸ் பண்ணி 3ஆக பிரிக்கிறாங்க. எலாங்கேட்டட், ஷார்ட்டன்ட், ஃப்ளாட்டன்ட். அந்த மெயின் ஆக்சிஸ் ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 வகைகள் வருது. ஷார்ட்டாக இருந்ததுன்னா அதில் 2 வகைகளும், ஃப்ளாட்டாக இருக்கிறதுல ஒரு வகையும் வருது. அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். அதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரிசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ், பேனிக்கிள், இந்த மாதிரி 6 டைப்பும். மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டன்டு, ரொம்ப வளர்ச்சி கம்மியாக அந்த ஆக்சிஸ் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதில் கோரிம்ப், அம்பல், இது 2மே ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இன்ஃப்ளாரசன்ஸ். மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டண்டாக இருக்குது, அப்படியே தட்டையாக இருக்குது, இல்லைனா குளோபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது ஹெட் அப்படின்றாங்க. இதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ரிசிம். சிம்பிள் ரிசிம் எப்படி இருக்கும்னா, நார்மலாக ரிசிம்க்கான எடுத்துக்காட்டு தான் இது. இது அன்பிரான்ச்சாக இருக்கும். ப்ளஸ் பெடிசல்லேட் ஃப்ளார்ஸ். பெடிசல் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பூவோட காம்பு, அந்த ஒவ்வொரு தனித்தனி மலர்கள் அந்த பூங்கொத்தில் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதனுடைய காம்பு பெடிசல். அப்படி இருந்ததுன்னா பூக்காம்பு இருந்தால் பெடிசல்லேட், ஒருவேளை பூக்காம்பு இல்லைன்னா செசைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிசிமில் பெடிசல்லேட் ஃப்ளார்ஸ் தான் இருக்குது. எல்லாமே அக்ரோபிட்டல் சக்சஷன். ஸோ கீழிருந்து மேல் நோக்கி புதிய மலர்கள் உருவாக்கும். எடுத்துக்காட்டு குரோட்டிலேரியா ரெட்டுசா, அப்புறம் மஸ்டர்ட், கடுகு, இதெல்லாம் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைப் ஸ்பைக். ஸ்பைக்குக்கும் சிம்பிள் ரிசிமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே பார்த்தீங்கன்னா இந்த அன்பிரான்ச்சில் தான் வரக்கூடியது. பட் இங்கே செசைல் ஃப்ளார்ஸ், மேலே சொன்னது பெடிசலேட் ஃப்ளார்ஸ். பட் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா செசைல், காம்பே இருக்காது, எந்த தனித்தனி மலர்களுக்கும் காம்பு இருக்காது. ஸோ எடுத்துக்காட்டு அகைராந்தஸ். 3வது இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்பைக்லெட். ஸ்பைக்லெட்டுக்கும் 2வதாக சொன்ன ஸ்பைக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் பாருங்கள் பிரான்ச் இருக்காது, ஸ்பைக்லெட்டில் பிரான்ச் இருக்கும், அவ்வளோதான். இந்த பிரான்ச்சு ஸ்பைக்கை தான் நம்ம ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிரான்ச்சுமே நம்ம ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃப்ளாரசன்ஸில். இந்த செசைல் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோபிட்டல் சக்சஷன். ரெசிம் எல்லாமே அக்ரோபிட்டல் சக்சஷனில் தான் ஆக்சிஸில் வளர்ந்துருக்கும். இது 2மே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சூத்திரம், அந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவில் படிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு பெரிய இன்ஃப்ளாரசன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராக்ட், இப்போ நம்ம ஒரு தனித்தனி மலருக்கு தான் பிராக்டியூல் இருக்கும். அப்போது இன்ஃப்ளாரசன்ஸுக்கு இந்த மாதிரி பிராக்ட் இருக்காதான்னா இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க எ பேர் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பிராக்ட். அந்த ஒரு ஜோடி பிராக்டுக்கு பேர் தான் க்ளூம்ஸ். சரி, அதே மாதிரி செசைல் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பைக் அப்படின்னாலே செசைல் ஃப்ளவர் தான். ஸ்பைக்லெட் 2த்துக்குமே. இந்த செசைல் ஃப்ளவர்ஸுக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா பிராக்டியூல் 2மே இருக்கான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பிராக்டுக்கு பேர், ஒவ்வொரு தனி மலரில் இருக்குது இல்லைங்களா இந்த செசைல் ஃப்ளவர்ஸ், அதுக்கு பேர் லெம்மா. அதே மாதிரி பிராக்டியூலுக்கு பேர் பேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பல் பெட்டல் தனித்தனியாக இருக்கா, அதாவது கேலிக்ஸ் கொரலான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2மே இணைந்து டெப்பலாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த டெப்பல் ஒரு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸாக இருக்கான், ஒரு செதில் போன்ற ஒரு இதழாக மாறி இருக்குது. அதுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க, லாடிக்யூல். இதெல்லாமே நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பேடி, அதாவது நம்ம அரிசி இருக்குது இல்லைங்களா, நெல்மணி அப்படியே அழகாக வளர்ந்துருக்கும், அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் தான் ஸ்பைக்லெட். இதே மாதிரி வீட், கோதுமையிலையும் இந்த ஸ்பைக்லெட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் காணப்படுது. 4வதாக பார்த்தீங்கன்னா கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ், பூனைவால். இது பார்த்திங்கன்னா பூனைவால் மாதிரி அழகாக தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்பைக், பெண்டுலஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூனிசெக்சுவல், அதாவது ஒரு பால் மலர்கள், ஒன்று ஆண் மலரோ இல்லை பெண் மலரோ தனித்தனியான தாவரங்களில் இருக்கலாம், இல்லை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், ஒரே தாவரத்திலேயே
ஆண் பெண் இருபால் மலர்களையும் கொண்டிருக்கும். இதை வந்து இன்னொரு பேர் அமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அகாலிஃபா இஸ்பிடா, இதை வந்து ஒரு பூனைவால் செடின்னே சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ரெட் கலரில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூங்கொத்து காணப்படும், ஒரு விரல் தடிமனில் காணப்படும். பார்த்துருப்பீங்க, படத்தில் காட்டும் போது நல்லாவே புரியும். ப்ரோசாபிஸ் ஜூலிஃப்ளோரா, சீமை கருவேலம், எல்லாருக்குமே முள்ளுச்செடி நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இதே மாதிரி ஒரு விரல் தடிமனில் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டருக்கு நீளத்தில் இந்த ஃப்ளார்ஸை நீங்கள் பூங்கொத்தை பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மெயின் ஆக்சிஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஃப்ளஷியாக, அதாவது உண்ண தகுந்ததாகவும் இல்லை வந்து சதைப்பட்டுள்ளதாகவும் இருக்கும். திக்கண்டான சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்குன்றாங்க. இதில் நிறைய யூனிசெக்ஷுவல் செசைல் ஃப்ளார்ஸ், செசைல்னால் சொல்லிட்டேன், காம்பற்றுது. அதுவும் இல்லாமல் ஆண் மலர்கள் தனியாகவும் பெண் மலர்கள் தனியாகவும் அக்ரோபிட்டல் சக்சஷனில் வளர்ந்துருக்கான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண் மலர்கள் வந்து டுவோர்ட்ஸ் அ பேஸ் கீழ் நோக்கியும், ஆண் மலர்கள் வந்து அபெக்ஸ் முனைப்பகுதியை நோக்கியும் வளர்ந்துருக்கும். மொத்த இன்ஃப்ளாரசன்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த பிராக்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது பெடுங்கல்னுடைய பிராக்ட், அதாவது இந்த இன்ஃப்ளாரசன்ஸினுடைய பிராக்ட், அது வந்து முழுமையாக மூடி இருக்குது. இந்த மொத்த இன்ஃப்ளாரசன்ஸுமே கவர் பண்ணியிருக்கு. இது ரொம்ப பிரைட்லி கலர்டாக இருக்குது, நல்ல டார்க் கலர்டாக இருக்குது. இது ரொம்ப ஹார்டாக இருக்குனால இதை வந்து ஒரு ஹார்ட் பிராக்ட் அப்படின்றாங்க. இதுக்கான நேம் ஸ்பேத்தே. எக்ஸாம்பிள்ஸ் அமர்ஃபோஃபேலஸ், கொலகேஷியா. கொலகேஷியா தெரியும், சேனை. அமர்ஃபோஃபேலஸ் வந்து ஒரு ஆள் அளவுக்கு கூட வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பூங்கொத்து. இது வந்து பொதுவாகவே அதிக நாற்றம் வீசக்கூடிய ஒரு பூவாகவும் பார்க்கப்படுது. ப்ளஸ் இது வந்து ஒரு பேராசிட்டிக் தாவரமாகவும் சொல்கிறாங்க. இது அமர்ஃபோஃபேலஸ், படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கடைசியாக பேனிக்கல் இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து ஒரு பிரான்ச்டு ரெசிம். எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா, மாமரமும் நீம், வேப்ப மரமும். இதுக்கு இன்னொரு பேர் காம்பவுண்ட் ரெசிம். அதாவது நார்மலாக ரெசிம் வந்து ஒரு பிரான்ச்டாக இருந்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது படத்தில் பார்க்கும்போது உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்தது மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டன்டு. இந்த பெடுங்கல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடியது. இதில் 2 டைப் இருக்குது, கோரிம்ப் அப்புறம் அம்பல். இந்த கோரிம்ப் இன்ஃப்ளாரசன்ஸில் இந்த பூங்கொத்தினுடைய முனையில் இருக்கக்கூடிய மலர்கள்லாம் பெடிசல், அதாவது அதனுடைய பூக்காம்பெல்லாம் சின்னதாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். கீழ் நோக்கி போக போக அடியில் இருக்கக்கூடிய மலர்களுடைய பூக்காம்பு பெடிசல் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போது எல்லா மலர்களையும் ஒன்றா இணைச்சி முனையில் சேர்த்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே ஃப்ளாட்டாக, எல்லாமே ஈக்குவல் லெவலில் வந்து மேலே இருக்கும். ஏன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பெருசாகவும் மேலே இருக்கிறது சிறுசாகவும் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. சில நேரங்களில் ஒரு கான்வெக்ஸாகவும் கிடைக்கும். கான்வெக்ஸ்னால் ஒரு குவிந்த மாதிரி, மேற்புறம் லைட்டாக குவிந்த மாதிரியும் கிடைக்கும். பொதுவாகவே ஃப்ளாட்டாக இருக்கும். எடுத்துக்காட்டு சீசல்பீனியா, மயில் கொண்டைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து இந்த கோரிம்ப் இன்ஃப்ளாரசன்ஸ் நல்லா பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து காம்பவுண்ட் கோரிம்ப் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு காலிஃப்ளவர், எல்லாருக்குமே தெரியும், நம்ம உணவாக பயன்படுத்துகிற ஒரு வெஜிடபிள். அடுத்தது ஹம்பல் இன்ஃப்ளாரசன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பெடுங்கல்னுடைய முனைப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து எல்லா பெடிசல்லேட் மலர்கள், அதாவது காம்புடைய மலர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், பூத்திருக்கும். ஸோ இது பார்க்கும்போது நல்லா ஒரு பால் மாதிரி ஒரு ஷேப்பில் வளர்ந்துருக்கும் இந்த மலர்கள். இதுதான் அம்பல். எடுத்துக்காட்டு அல்லியம் சீபா, வெங்காயம். இதுலேயே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அம்பலும் இருக்குது. ஸோ பிரான்ச்சாக இருக்கக்கூடிய அம்பலை தான் நம்ம காம்பவுண்ட் அம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூனிட்டை அம்பெல்லூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பெல்லூல். எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா, கேரட்டு. கோரியாண்ட்ரம் சட்டைவம், கொத்தமல்லி, தனியா இதிலிருந்து தான் உருவாக்கப்படுது. 3வது வகை மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டண்ட், தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா சம்டைம் கான்வெக்ஸாக இருக்கலாம், இல்லை கான்கேவாக இருக்கலாம், குவிந்து இருக்கலாம், இல்லை குழிந்து இருக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் குளோபோஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃப்ளாட்டண்ட் இன்ஃப்ளாரசன்ஸில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செசைல் ஃப்ளார்ஸ், காம்பற்றது இருக்கும். ரொம்ப சின்ன காம்பு கொண்ட இதை வந்து சப்செசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலர்கள் கூட கூட்டமாக உருவாகி இருக்கலாம். இந்த கூட்டத்தை நம்ம ஹெட் இல்லை கேபிட்டுலம் அப்படின்னு இந்த மலர் கூட்டத்தை சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவ பூவடிச்செதில்கள், அதாவது பிராக்டுன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஆரம்பத்திலேயே பூவடிச்செதில்னா பிராக்டு, பூக்காம்புனா பிராக்டியூலன்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் பூவடிச்செதில்கள், அதுக்கு பேர் இன்வால்யூக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஹெட்
அல்லது கேபிட்டுலம் சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளோரசன்ஸில் எப்போவுமே அடிப்பகுதியில் வட்டமாக சூழ்ந்து காணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய கேரக்டர்ஸை பார்க்கலாம். பொதுவாக இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேசி குடும்ப தாவரங்கள் அதில் அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி ரூபியேசி மற்றும் மைமோசேசியே அதுலேயும் சில குரூப்பில் வந்து காணப்படுது இந்த ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய மஞ்சரி, அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் 2 வகையான பூக்கள் காணப்படுது இந்த இன்ஃப்ளோரசன்ஸினுடைய தலாமஸ்னால் பூத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் டோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன டைப் 2 டைப்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆர் டியூபுலர் ஃப்ளோரட், ரே ஆர் லிகுலேட் ஃப்ளவர், நாவடிவத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃப்ளோரட்ஸ் வந்து எப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஹோமோகேமஸ், அதாவது ஒன்று ஒரே வகையான மலர்கள், ஒன்று டிஸ்க் ஃப்ளோரட்டே இருக்குதுன்னு வச்சுப்போம், அதை வந்து நம்ம ஹோமோகேமஸ் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா டிஸ்க் ஃப்ளோரட் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை வச்சிட்ருக்கிற இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு வெர்னோனியா, ரே ஃப்ளோரட்ஸ் மட்டும் வச்சிட்ருக்கிற அந்த பூங்கொத்துக்கு லானியா. இதுவே 2 டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸையும் வச்சிட்ருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு ஹெட்டிரோகேமஸ் ஹெட்னு பேர். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ்னால் சூரியகாந்தி ஃப்ளவர். ட்ரைடாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், தாத்தா பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பார்த்துருப்போம். படத்தில் காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஹெட்டிரோகேமஸ் ஹெட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் டிஸ்க் ஃப்ளோரும் இருக்கும், ரே ஃப்ளோரும் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மையத்தில் சென்டர் ஆஃப் த ஹெட்டில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டியூபுலார் ஷேப்லேயும் ப்ளஸ் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸாக இருக்கும் இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் எல்லாமே. பைசெக்ஷுவல்னால் ஆண் பெண் 2மே இருக்கக்கூடியது. அதே மாதிரி ரே ஃப்ளோரட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ஜின், அதனுடைய ஓரப்பகுதியில், பூவினுடைய அந்த ஹெட்டினுடைய ஓரப்பகுதியில் காணப்படும். ஸோ இவங்க எல்லாமே லிகுலேட் ஃப்ளவர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் பிஸ்டிலேட்னால் பெண் உறுப்பு மட்டும், அதாவது பெண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இருக்கும். பிஸ்டல் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. நம்ம இந்த ஓவரி, ஸ்டிக்மா, ஸ்டைல்லாம் சொல்லுவீங்களா, அதை வந்து நம்ம பிஸ்டல் அப்படின்னும் ஒரு வார்த்தையில் அழைப்போம். ஸோ இவங்க வந்து யூனிசெக்ஷுவலாக இருப்பாங்க ரே ஃப்ளோரட்ஸ். நம்ம பொதுவாகவே சூரியகாந்தி பார்த்துருப்போம் இல்லையா. சூரியகாந்தி மலரில் பாருங்கள், சுற்றி மஞ்சள் கலரில் அந்த இதழ்கள் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அந்த இதழ்கள் வந்து பெட்டல்ஸ் கிடையாது. இந்த இன்வாலிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்ட வடிவ அந்த பூவடி செதில்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பொதுவாகவே இந்த ஹெட்டு வந்து இன்வாலுக்கரால் சூழப்பட்டிருக்கும் அடிப்பகுதி. இந்த சூரியகாந்திலையும் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இதனுடைய பெட்டல்ஸ் கிடையாது, இன்வாலுக்கர். அதை வந்து உங்களுக்கு தனியாகவே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து கேலிக்ஸை வந்து மிமிக் பண்ணுது. மிமிக்னால் அதே மாதிரி கேலிக்ஸ் மாதிரி இருக்கான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிராக்ட் தான், அது அந்த சுழல், வோல்ஸ் ஆஃப் பிராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்வாலிக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.